நான் பாவம் சொல்றேன். அதுல உள்ள 250 உபநட்சத்திரங்கள் இருக்கு. இப்ப இந்த லக்னத்தில் ஒரு உபநட்சத்திரம் இருக்குமா இல்லையா, அதுதான் முதல் சாவி. உங்கள் லக்ன புள்ளியின் முதல் சாவி. நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன ஆசைப்படுவீங்க, நீங்க எதையெல்லாம் விரும்ப மாட்டீங்க, உங்களுக்கு எதெல்லாம் வெற்றி அடைவீங்க, என்னென்ன செயல்கள்லாம் இந்த பிறவை எடுத்து செய்ய போறீங்க, எந்தெந்த செயல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, நீங்க எப்படி விருப்பம், உங்களுடைய விருப்பம் என்ன, நீங்க எதையெல்லாம் வெறுப்பீங்க, எதை விரும்புவீங்க வெறுப்பீங்க, எல்லாமே வந்துடும். லக்னத்தே முக்கியம். இந்த லக்னம் இந்த வீட்டில் எந்தெந்த வீட்டில் இருக்க உபநட்சத்திரத்தோட நட்சத்திரத்தில் இருக்கோ அதை பொறுத்து தாங்க ஒருத்தர் குணம் அமையுது, அவங்க வாழ்க்கை அமையுது. இப்போ நம்ம 3வது வீடுங்கிறது மனம், அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த லக்னம் வந்து 3ஆம் பாவத்தின் நட்சத்திரத்தில் இருந்து அது அது உபநட்சத்திரமும் 1ஆம் பாவமாக இருந்தால் எப்படி இருக்கும்? பொதுவல்ல 3ஆம் பாவம்ங்கிறது அறிவாற்றல், ஒரு கூர்மையான அறிவு, சுய முயற்சின்னு சொல்லுவாங்க. ஒரு முயற்சியிட விடாமுயற்சியோடு ஒருத்தர் செய்கிறாருன்னா அது 3ஆம் பாவம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதேமாரி தைரியம்ன்றது 3ஆம் பாவம் தான், தைரியம் இல்லைங்கிறது 3ஆம் பாவம் தான், புத்தி கூர்மைங்கிறது 3ஆம் பாவம் தான், அதே நேரத்தில் அவனுக்கு புத்தி இல்லாமல் இருக்கிறது 3ஆம் பாவம் தான். மனோபலம், தகவல் நம்ம அனுப்புகிற செய்தி அனுப்புறது 3ஆம் பாவம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது 3ஆம் பாவம். கல்வி கற்கணுங்கிற ஒரே திட்டவட்டமாக இருந்து அதை படித்தே தீரணும் அந்த மனசுலேயே நினச்சிட்டு இருக்கிறது 3ஆம் பாவம். ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடியது, தன்னம்பிக்கை கொடுக்குறது 3ஆம் பாவம். இப்போ இந்த 3ஆம் பாவம்ங்கிறது மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வீரியஸ்தானம்னு ஒன்று இருக்குது. அதனால் இந்த 3ஆம் பாவம் 12 வீட்டோட தொடர்பு இருந்தால் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த லக்னம் வந்து இந்த 3ஆம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்து உபநட்சத்திரமும் 1ஆம் பாவமாக இருந்தால் மனோபலம் அதிகம் உடையவர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த லக்னம் வந்து 3ஆம் பாவத்தோட மட்டும்தான் உங்களுக்கு தொடர்பு வச்சுருக்கு, அந்த நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பிறக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் எது லக்னமோ அந்த லக்னத்துக்கு 3ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம், அதில் இருக்க உபநட்சத்திரம் உங்களுக்கு ஜாதகத்தில் இப்போ என்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 3ஆம் பாவம் எப்படி இருக்குது, உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடும். அதன்படி பார்த்தா அந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு அந்த ஆளுமையை செய்யுது.